அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு இந்த 2 வாரங்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியன், குரு, புதன் பகவானும், சிம்மத்தில் கேதுவும், செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் லாபம் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இக்காலகட்டங்கள்ல லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான ஒரு சூழலும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், கேது வலிமையோடு இருக்கிறார்கள். அதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்தில் சனி, ராகு இருப்பது ஓரளவு வலிமையான ஒரு அமைப்புகள் என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு பார்வையா மிதுன ராசினியர்களுக்கு பாக்கியஸ்தானமும் பூர்வ புண்ணியஸ்தானமும் பலம் பெறுகிறது. அந்த அடிப்படையில் இந்த 2 வாரங்கள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அவற்றை வெற்றிகரமாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் மிதுன ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. குறிப்பா ஜென்ம குருவை மறந்து விட வேண்டாங்க. சூரியனும் ஜென்மத்தில் இருப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, உஷ்ண சம்பந்தமான உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல உறவினர்களிடம் ஒற்றுமை குறையலாங்க. சிலர் இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடலாமா என்று நினைப்பீங்க. இது மாதிரியான விபரீத எந்த முடிவையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாங்க. சற்று பொறுமையாக இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டங்கள்ல குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருப்பதால் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். சூரியன் சுபபலம் பெற்று ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. உறவினர்களிடையே ஏற்படும் தேவையற்ற வாக்குவாதங்கள் மன அமைதியை பாதிக்கும் என்பதால் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க. அதே போல திருமண முயற்சிகள்ல எந்தவித முடிவும் எடுக்க முடியாமல் குழப்பம் ஏற்பட இருக்கு. புதிய கடன்களை ஏற்க நேரிடுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுங்க. அதே போல் முதல் 2
நாட்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. அதே போல் இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. இருந்தாலும் கூட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. இந்த காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியில் சனி பகவான் பரிபூரண பலத்துடன் சஞ்சரிக்கிறார். மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் கூட ஏற்பட இருக்குதுங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரங்கள்ல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்கு. வேலை மாறுதலுக்கு விருப்பம் உள்ளவர்கள் இக்காலகட்டங்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்க இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரிந்து வரும் அன்பர்களுக்கு சூழ்நிலை காரணமாக தாய் நாடு திரும்ப வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். மீண்டும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தானாகவே தேடி வந்து கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடைய நிலையினால் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு. அதன் மூலம் லாபமும் உயர இருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு மன நிறைவை தருங்க. புதிய முதலீடுகளிலும் விஸ்தரிப்பு திட்டங்களிலும் அளவோடு இறங்கலாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களை தேடி வர இருக்கு. கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளத கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. உற்பத்தியை அதிகரிக்கலாம். சந்தையில் நியாயமான போட்டிகள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான ஒரு சூழலும் ஏற்பட இருக்கு. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனைத்தும் ஓரளவே சுபத்துவ பாதையில நிலை கொண்டிருப்பதால் படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் சோம்பலும் உடலை அசத்துங்க. கூடுமான வரையில் பிற மாணவ மாணவிகளுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிகவும் நல்லதுங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் வயலில் மிக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம், நவீன விவசாய உபகரணங்கள் ஆகியவற்றிற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. சூரியன் சுபபலம் பெற்று ஆதரவாக நிலை கொண்டிருப்பதால் அரசாங்க ஆதரவும் சலுகைகளும் உங்களுக்கு கை கொடுக்குங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் சூரியன் சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகள் தவிர மற்றபடி நன்மைகளே அதிகம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.